வணக்கம் விஜய் சார். என் பொண்ணும் அப்படி படிச்சுட்டு இப்போ என்னென்னா யூஜி தமிழ் எம்ஏ தமிழ் முடிச்சிட்டாங்க. சில விஷயங்கள்லாம் இப்போ அரசியல் மாற்றத்துக்கும் திமுக போய் இப்போ டிவிக்கு ஆட்சியில் முதலமைச்சராக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் எங்களுக்காக ஒரு கல்வி சார்ந்த விஷயத்தில் எங்களுக்கு பணம் கட்ட முடியாத ஒரு காலேஜில் நாங்கள் சேர்க்க முடியாது. ஆனால் கவர்மெண்ட்டே எப்போதும் ஒரு ஆதி திராவிடன்னா சேர்க்கும். ஆனால் நீங்கள் இதில் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் விஜய் சார். நீங்கள் உண்மையிலே முதலமைச்சர் ஆகிட்டீங்க. அதனால் திமுகவை கலாய்க்காதீங்க. அது உங்களோட கருத்தாக வச்சுக்கும். ஆனால் நாங்கள் எப்போதும் அடித்தொண்ட மக்கள் என்ன, ஏன்னா நாங்கள் ஒரு கிலோ அரிசி வாங்க விட முடியாது. அது அவங்க கலைஞர் திட்டம் 1 ரூபா அரிசின்னாங்க, அவங்க ஃப்ரீயானாங்க அந்த அம்மா ஆட்சியில், ஜெயலலிதா அம்மா ஆட்சியில். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏழைக்கும் நல்லது செய்யணுன்னு தான் நான் வேண்டுகோள் கொடுக்குறேன். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அன்பும் மரணம் உழைத்தாயி இல்வாழ்க்கை பண்பும் அதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறது, திருச்சி மாநாட்டில் எல்லாருக்கும் மற்றவங்களே குறை சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த ஒரு 5000 பேருக்குன்னு சொல்லிட்ட பிறகும் அவங்க என்ன சொல்கிறாங்க, போராட மாட்டாங்க. திமுக கட்சியை போராடுறாங்கிறாங்க. இது நிலத்தனமாகத்து ஆட்சி எனக்கு புரியலை. உண்மையிலே மக்களான ஆட்சி. தயவுசெய்து புரிஞ்சுக்கோண்ணா. நான் விஜயண்ணா, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் புரிஞ்சுக்கணும். இப்போ முதலமைச்சர் நீங்கள் தான், எங்களுக்கும் முதலமைச்சர் நீங்கள் தான். என்ன என் பிள்ளைவெல்லாம் அப்படி விஜயன்னாலும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் எவ்வளோ சந்திக்க வேண்டியது இருக்குண்ணா. அண்ணா, நீங்கள் யாரும் டிவி கட்சிக்கு எங்களை கலாய்க்காமல் நான் ஏன்னா இவ்வளோ ஒரு அன்பை உழைக்கிறோம், அப்படியே கஷ்டப்படுறோம், போகிறோம், அப்படியே வரோம். இப்போ அங்கே போனாலும் 10 ரூபான்னு அப்படி கலாய்ச்சா என்ன தான் செய்ய முடியும்? வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன புரிஞ்சுங்க. இதுக்கு ஒரு மாற்று கருத்தை நீங்கள் செய்யணும். என்றைக்கும் எங்கள் தலைவர் தோல் திருமாவளவன் வார்த்தையோட எங்கள் கோளுக்கு எப்போதும் திமுக. ஏன்னா எங்கள் அண்ணன் சொல்லுவார், திருமாவளவன் அண்ணன் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நீ அண்ணா திமுகவில் இருந்தாலும் சரி, நீ திமுகவில் சரி, எனக்கு ஓட்டு வானான்னு சொல்லுவார். அது எப்படி சொல்கிறாங்க, இந்த உறுப்பினர் கார்டு எனக்கு தேவையில்லை, நாங்கள் செய்வோன்ட்டு அந்த ஒரு துணையாக எப்போதும் நிற்போம். வாழ்க்கையில் இப்போ தான் யூஜி தமிழ் எம்ஏ தமிழில் பொண்ணை படிக்க வைக்கிறோம். அது அவங்களோட ஆட்சியில் தான் எல்லாருக்கும் 1000 பணம் போட்டு அவங்க போவாங்க வருவாங்க. எனக்கு 1 ரூபா பெண்களுக்கு தான் 1000 ரூபா, எங்களுக்கு இல்லை. அதனால் வாழ்த்துக்களை எப்போதும் யார் மனசும் புண்படுத்தாதீங்க தலைவர் சார். ஸ்டாலின் சார்னு சொல்ல முடியாது, விஜய் சார். புரிஞ்சுங்க. இது என்னோடய கோரிக்கையாக நினச்சிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் இதில் குறை சொல்கிறதுக்கும் இது கிடையாது. மக்களோட புரிதல் இருக்கணும். வாழ்க ஜனநாயகம், வாழ்வோம் வெல்வோம் தமிழ்நாடு.